தமிழ் சப்ஜெக்ட் அப்படினாலே உங்களுக்கு என்னலாம் தோணுது? ஒரு வேப்பல சாப்பிடுற மாதிரி தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. தமிழ் பீரியட்னு வந்தாலே நாங்க தூங்க ஆரம்பிச்சிருவோம். அந்த பீரியட் ஃபுல்லா நாங்க மூச்சுக்கிறதாவே இல்ல. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க திம்பே. எங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எங்க ஐஸ்க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தோணும். தமிழ் புளிச்சு போச்சு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு மட்டும் தான் தமிழ் யூஸ் பண்றமே தவிர அது லிட்டரலா வந்து எதுக்கும் யூஸ் பண்ண போறது இல்ல. இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? நான் நேராவே வந்துறேன். தமிழ் பாடம் சப்ஜெக்ட் இருக்குல, அது எவ்வளவு போர் அடிக்குது? தமிழ் இட்ஸ் a funny language. இப்ப அந்த தமிழ் பீரியட்னு வந்தாலே நாங்க தூங்க ஆரம்பிச்சிருவோம். அந்த பீரியட் ஃபுல்லா நாங்க மூச்சுக்கிறதாவே இல்ல. ஏன் அப்படி? ஏன்னா அது ரொம்ப போர். அவ்வளவு போர் அடிக்குதா? அவ்வளவு போர். தமிழ் இலக்கணம்னாலே மண்டைய பிச்சுக்கும். மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி. என்னையா வளர்றீர்? ஒரு இழவும் புரியல. ஓகே, தமிழ் பீரியட் அப்படினா எவ்வளவு போர் அடிக்குது? தமிழ் பீரியட் அப்படின்னு ஒண்ணு வந்தாலே ஒரு ஃப்ரீ பீரியட்ங்கற ஒரு மத்த எந்த வர்க்க வேணாலும் பண்ணலாம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்னன்னா இப்போ தமிழ்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, அதுல மிஞ்சி போனா என்ன இருக்க போகுது? திருவள்ளுவர் என்ன எழுதினார்? சார் இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேற ஏதாவது கேள்வி என்ன இருக்க போகுது? அதாவது இலக்கணம் இலக்கியம் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே படிச்சதுதான். இதுக்கு மேல என்ன இருக்க போகுதுங்கிற ஒரு அலட்சியம் இருக்கு. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். பாவியனை இப்படி உதைக்கிறீங்க. ஓகே, அது ஏற்கனவே நம்ம படிச்சது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஓகே, வேற தமிழ் பீரியட் போர் அடிக்குதா? நான் வந்து ஸ்கூல்ல வந்து தமிழ் படிச்சது கிடையாது. I am Stefan from Canada. I don't know Tamil. காலேஜ் சேர்ந்த போது ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸுக்கு போகும்போது தமிழ்ங்கிறது எனக்கு தமிழியன். ஆனா வீட்ல பேசுறதோட சரி. அறிவிடையார் ஆவதறிவார் அறிவிலார் அகிதறிக்கல்லாதவர். என்ன ரெண்டு அடி வேணா அடிச்சுங்க. திருக்குறள் மட்டும் சொல்லாங்க. பேசதான் தெரியுமே தவிர படிக்கவோ எழுதவோ தெரியாது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு எழுத்தையும் முத்து முத்தா அழகழகா அச்சடிச்ச மாதிரி எழுதிருக்காங்க. ஆனா என்ன எழுதிருக்காங்க தெரியல. செமிஸ்டர் வேற எழுதணும், கிளியர் வேற பண்ணணும். ஏன்னா கோர் எல்லாமே அதுல இருக்கும்போது தமிழ்ல வந்து இத்தனை வருஷம் படிக்காம திடீர்னு கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி என்றால் ஒன்று செய். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன். அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். ஸ்கூல்ல படிக்காதனால காலேஜ் வந்தனே கஷ்டம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, இனிஷியல் டைம்ஸ்ல நான் வரைஞ்சிட்டு இருந்தேன். ஆல்பபெட்ஸ்லாம் வரைஞ்சிட்டு இருந்தேன். உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். வரைஞ்சிட்டு இருந்தீங்க? ஆல்பபெட்ஸ்லாம் புதுசா இருந்தது. ஓ, ஆல்பபெட்லாம் வரைஞ்சிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் எழுதுறேன். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. கொஞ்சம் எழுதுறீங்க. ஓகே, தமிழ் சப்ஜெக்ட் அப்படினாவே உங்க மனசுல என்ன தோணுது? ரொம்ப போரிங் தான். அதை எடுத்தாலே தூக்கம் பயங்கரமா வரும். ரொம்ப டல்லா இருக்கு. வெளியே எங்கேயாவது போய் ஸ்பீக்கர் செட் சவுண்ட் கேட்டு வரேன். ஆனா எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க, எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு சப்ஜெக்ட் ஆரம்பிப்பாங்க. முருகேசா, இந்த ராஸ்கல்ல வெளிய கூட்டி போ. இதெல்லாம் பரிச்சை எழுதி பாஸ் ஆக போறா. துணை பாடம்னா எப்படி சொல்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த கதையை கேட்கணும் அப்படின்னு. பட் இந்த மனப்பாடம் அப்படின்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் படிச்சிருந்தேன். பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. மறுபடியும் அந்த ஆய்க்கு படிக்கிறதுனாலே ஒரு மாதிரி வெறுத்து போயிடுச்சு எனக்கு. அதனாலதான் போர் அடிச்சு போச்சு எனக்கு தமிழ். அந்த நாய் மூஞ்சிய பார்த்து பேசுற விட இந்த செவத்தை பார்த்து பேசுவா. பண்ணாட போய் மூஞ்சில காய் துப்பிடுமா. வேற தமிழ் சப்ஜெக்ட் அப்படினாலே உங்களுக்கு என்னலாம் தோணுது? ஒரு வேப்பல சாப்பிடுற மாதிரி தமிழ் படிக்கணும் அப்படின்னு. ஒரு வேப்பல சாப்பிடுற மாதிரி தமிழ் படிக்கணும் அப்படின்னு வாய் கிழிச்சிரும். புரியுதா? ஏன் அப்படி? செய்யுள் இருக்கும் பாருங்க, ஒரு பக்கமா இருக்கும் செய்யுள். அது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, புதுமை பெண்ணா பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இப்ப வந்து புதுசா ஒரு என் கிளாஸ்க்கு ஒரு பொண்ணு வந்திருக்கானா, அவளுக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி அந்த லாங்குவேஜஸ் தான் தெரியும். நமஸ்தே. इस मंदिर का पंडित कौन है? கோனை சாமான். அப்ப வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் தமிழ்ல பேசிட்டு இருந்தா அவ வந்து என்ன நினைப்பா, இவ ரீஜனல் லாங்குவேஜ் தான் பேசுறா, இவளுக்கு இங்கிலீஷ்லாம் ஃப்ளூயண்டா வராது அப்படின்னு நினைப்பா. பேரு வந்து கேட்டாங்க. துமாரா நாம் கியா எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல கேட்டு அந்த சமயத்துல நான் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் புது ஃப்ரெண்ட்ட தமிழ்ல பேச கூச்சமா இருக்கு. ஆமா இல்ல வாயை திறந்தா வண்டியா வருது. சென்சார் பிரச்சனை வரும். நான் மைண்ட் வாய்ஸ்ல திட்டிக்கிறேன். அவளுக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும் போது அவ நினைப்பா இந்த லாங்குவேஜ் தான் தெரியும், அவளுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது அப்படின்னு நினைப்பா. ஓ, அந்த பொண்ணு நினைச்சிரும் நம்மள. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசுறத ஏங்க கேவலமா நினைக்கிறீங்க? ஓகே, வேற எங்கெல்லாம் உங்களுக்கு கூச்சமா இருக்கு தமிழ் பேச? சப்போஸ் இப்ப நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறதுனா இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது.
நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் தமிழ் பேசினேன்னா ஐ ஃபீல் லைக் ஓகே நம்மளால எல்லாரும் நினைச்சுப்பாங்களோ என்னால நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியல இங்கிலீஷ்னு நினைச்சுப்பாங்களோ ஐ ஃபீல் லைக் கில்ட்டி. ஏய் நான் ஃபிலிம் காட்டுறியா? தமிழ்ல பேசுறீ. இப்போ ஏதாச்சும் டோர்னமெண்ட் ஏதாச்சும் வந்ததுன்னா அங்க போய் மத்த ஸ்கூல் பசங்க வந்திருக்கும் போது அங்க வச்சு இங்கிலீஷ்ல பேசணும்னா எல்லாரும் நம்மள பாப்பாங்க. போலிங்கா ஃபீல்டிங்கா நம்மள வந்து ஒரு ஹையர் ரேஞ்ச்ல வச்சு பாப்பாங்க. சோ அப்போ வந்து அவங்களும் நம்மட்ட வந்து இந்த மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு அந்த ஒரு டோர்னமெண்ட்ல எல்லாம் வந்து தமிழ்ல பேச வெக்கமா இருக்கு. இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை, சூரியன்ஸ் கோல்டிங், வேர்த்து கோட்டிங், ரியலி கான் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி என் கசின் சிஸ்டர் யுஎஸ்ல இருந்து வரா. அப்போ வரும்போது அவ ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசுவா. Girls touching hand problem. The same Harry Potter also deal the same problem. This chapter. அப்பலாம் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ மெச்சூர்லாம் கிடையாது. அப்ப எனக்கு ஐயோ தமிழ் பேசுறோமே ரொம்ப வெக்கமா இருக்கும். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். ஓகே, அமெரிக்கால இருந்து சொந்தக்காரங்க வரப்போ இங்கிலீஷ்ல பேசணும்னு தோணுது, தமிழ்ல பேச கூச்சமா இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்த்தாவது இந்த பாஷையை கத்துக்கலான்னு தேட்டரா அலைஞ்ச. எங்கெல்லாம் உங்களுக்கு தமிழ்ல பேச வெக்கமா இருக்கு? இப்போ மால்ஸ்க்குலாம் போனோம்னா நிறைய பாய்ஸ் இருக்கும்போது நம்ம தமிழ்ல பேச வெக்கப்படுவோம். வெச ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. அவங்க வந்து ஒருவேளை கம்மியா நினைச்சிடுவாங்களோ, நமக்கு கெத்து போயிடும். அதனால சோ இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். அதே பிகரை அவங்க வீட்ல நைட்டியோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பாய்ஸ் போகும்போது ஐ டென்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். தமிழ்ல பேசுறது தான் வெக்கப்படுவேன் நான். எனக்கு நல்லா வரும் வேண்டாம் ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை வேற வெஸ்டர்னைஸ் க்ளோத்ஸ் போட்டிருக்கும் போது நான் வந்து தமிழ்ல பேச வெக்கப்படுவேன். What do you mean? திரும்ப காட்டு திரும்ப. என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸை வந்து எங்க எதிர்ச்சியா மீட் பண்ணிட்டேன்னா அவங்க முன்னாடி நான் தமிழ்ல பேச வெக்கப்படுவேன். பிகாஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாப்பேன். இங்கிலீஷ்ல செம புல்துனுடா. 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது படிச்சவங்கள வந்து நான் எதிர்ச்சியா பாக்கும்போது How are you? Fine. You how are you? I'm fine. நான் தமிழ்ல பேச வெக்கப்படுவேன். நான் இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு நினைப்பேன், இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். Hey! Have a nice day. Have a nice day. ஏன் இப்படி தோணுதுன்னு கேக்குறேன். அப்பதான் நம்மளுக்கு நம்ம வளர்ந்துருக்கோங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகே, ஏய் அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். போடே. அந்த மாதிரி டைம்ல நான் வந்து தமிழ்ல பேச இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் அந்த டைம்ல. லெஃப்ட்னா ஓ பீச்சாங்க பக்கமா. சரி சரி. நம்ம புதுசா யாரையா மீட் பண்றோம், பார்க்கவும் நல்லா வெஸ்டர்னைஸ்டா இருக்காங்க, போட்டுக்கிற Dress ஷூஸ் எல்லாம் பார்க்கும்போது வெஸ்டர்னா இருக்காங்க. ஒரு கடத்துல கிருஷ்ணன் பிளாங்குழல் ஊதிக்கின்னு என்ன சொல்றான்? உன் எதிரில இருக்கிற ஆளு கருப்பா சிவப்பான்னு பாக்காத. அவங்க பார்க்கும்போது இந்த பர்சனாலிட்டி இங்கிலீஷ்ல பேசணும்னு தோணுது, வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டவரை பார்த்தாலும் இங்கிலீஷ்ல பேசணும்னு தோணுது. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். உங்கள் குழந்தைகள் இங்கிலீஷ்ல பேசுறப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. சந்தோஷமா தான் இருக்கும். பொண்ணு சொன்ன மாதிரி என் சிஸ்டர் வந்து யுஎஸ்ல இருக்கா. சோ அவன் போன் பேசச்செல்லாம் ஏய் நீ தான் பேசுறியா? How are you? Is it? I don't worry. Why are you crying? ஒரே கேள்விதான் திருப்பி இவங்க ரெண்டு பேருமே கேட்பாங்க. எனக்கு 2 daughters. What are you doing இதே கேள்விதான் கேட்பாங்க. என்னது ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான்? டேய் இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்தாண்டா பேசுவாங்க. அப்புறம் அம்மா எனக்கு அதுக்கப்புறம் லைன் சரியாலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப போக போக அவன் என்ன கேள்வி கேட்டாலும் இவங்க தானா ஏதோ பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன இங்கே கடை, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது என்ன மாதிரி சந்தோஷம் தான் கேக்குறேன். அவன் வந்து சின்ன பையன், அவன் அவ்வளவு லெவல்ல பேசுறச்சே இவங்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பேசுறாங்களேன்ற சந்தோஷம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. உங்க பிள்ளைங்க இங்கிலீஷ்ல பேசுறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சொந்தக்காரங்க முன்னாடி பேசக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொந்தக்காரங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஏன் அப்படி சொந்தக்காரங்க முன்னால பேசல அவ்வளவு சந்தோஷம்? மத்த தடவை அவங்க ஊர் சைடு இருக்கிறதுனால இங்க வந்து அவங்க பேசுறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் கேக்குறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? எங்களால பேச முடியல, அவங்க பேசுறத பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Hey old man, what's going on here? நம்மளால சாதிக்க முடியாத அது ஏதோ பெருசா சாதிச்சிருச்சு. நாங்க தமிழ் மீடியம் தான் படிச்சோம். இப்ப பசங்களை இங்கிலீஷ்ல பேசல, எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வெச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. சிறகுகள் வந்தது எங்கோ செல்லை. உங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வராங்க, அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க. Excuse me, what's happening here? ஐயோ சாமி வேற. உங்க பொண்ணு இங்கிலீஷ்ல பேசுன்னு வச்சுங்களேன். ஓகே, அளவு கடந்த சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளைட்ட மைக் கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன். உங்க அம்மாட்ட இங்கிலீஷ்ல பேசும். ஃபாதர் ஆஃப் குவாண்டம் பிசிக்ஸ் யாருன்னு சொல்லுமா? பரமசிவம் கவுண்டர் சார். சும்மா ஏதாவது பேசுமா இங்கிலீஷ்ல?
and I feel so happy like talking in this Niya Nana program. இதை விட இங்கிலீஷ் நானே நல்லா பேசுவேன். குருவோட இங்கிலீஷ் இதுதான். நீங்க பேசுங்க. I feel something like I had achieved something. இத கேக்கிறதுக்கு தான் சார் இவ்ளோ இது. எங்களோட உழைப்பு எல்லாமே. சார் அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். ஒரு என்னென்ன மாதிரியான சந்தோஷம் அதுக்குள்ள கலந்துருக்கும்? அதான் சார் சில சமயம் நம்ம அத நம்மளால பேச முடியலன்ற நேரத்துல எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்போம். எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சுங்க. எனக்கும் உங்கள மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைதாங்க. அத வந்து நம்ம பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்து ஒரு நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம். உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இதுக்கோசம் தான் நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். எந்த ஊர் நீங்க? நான் செங்கல்பட்டு. என்ன படிச்சீங்க நீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. லெட்டர் பேட் எல்லாம் அடிச்சு வீட்ல வச்சிருக்கீங்கண்ணா. உங்க பிள்ளை இங்கிலீஷ்ல பேசுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இங்கிலீஷ் தான் நான் நல்லா பேச மாட்டேன்னு நினைச்சுப்பேன். தமிழும் மோசமா தான் பேசுவாங்க. செந்தமிழ் கவிஞன் நான் தமிழ் தாய். சாப்பிடுறா. வாய் திறந்தாலே இந்த காலத்துல பசங்க எல்லாருமே தான் தெரியல. ஆனா எஸ்பெஷலி என் பையன் பாத்தீங்கன்னா தமிழும் ஒரு மட்டமா பேசுறான். துப்பாய துப்பா இருக்கு துப்பாக்கி வரலன்னா விட்டுரு. இங்கிலீஷும் இன்னும் ரொம்ப சுத்தம். ஏன்னா தாய்மொழியே நல்லா பேசாதவன் இன்னொரு மொழியை எப்படி நல்லா பேசுவான்? இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க. எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். பிள்ளைங்க தமிழ்ல பேசுறதோட இங்கிலீஷே நல்லது. தமிழ் ரொம்ப சுத்தமா நல்லா பேச மாட்டேங்கிறாங்க. அவர் இங்கிலீஷ் சரியா பேச மாட்டேங்கிறாரா? ரெண்டு மொழியுமே சரி கிடையாது சார். பாருங்க நல்ல இல்ல ஸ்லாங்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஏதோ அது ஒரு மாதிரி தமிழ் நல்லா இல்ல. ஆனா இங்கிலீஷ் ஓகே நல்லா தான் பேசுறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. இங்கிலீஷ் சீரியல்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் பாக்க. என்ன இங்கிலீஷ் சீரியல் பாக்குறீங்க? கிரேஸ் அனாட்டமி, ஃப்ரெண்ட்ஸ், பிக் பேங் தியரி. நீங்க ஃபில் காலின்ஸ் நம்பர்லாம் கேட்டிருக்கீங்களா? கடைசியா நான் பார்த்த இங்கிலீஷ் படம் ஷோலேங்க. தமிழ் அவ்வளவு அழகா இல்லைன்னு உங்களுக்கு ஏன் படுது? இங்கிலீஷ் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு, அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. தமிழ் ஏன் அவ்வளவு அழகா இல்ல? அதை மட்டும் கொடுங்க, அந்த மட்டும் கொடுங்க. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தமிழ்ல நிறைய கஷ்டமான வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். அம்மா அப்பா இந்த பெரிய சென்டென்சஸ், அந்த பெரிய வேர்ட், அந்த ஒரு வேர்டே அவ்வளோ பெருசா இருக்கும். உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் வெளியூருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போனானா? அந்த கதை தான் இவங்க கதை. இப்போ நான் சொல்ல போனா தமிழ் எக்ஸாம் கட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எது? தமிழ் எக்ஸாம் கட் பண்ணிட்டு தான் இந்த தமிழ் எக்ஸாம் கட் பண்ணிட்டு தான் ஷோக்கே வந்திருக்கீங்க. இப்ப எடுத்து அடிச்சுனா ரெண்டுமே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு. வேற எங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எங்க ஐஸ்க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தோணும். தமிழ் பழகி போச்சு சார், புளிச்சு போச்சு. நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி. எனக்கு அதை அதாவது ஒரு ஓல்டு ட்ரெஸ் போட்டுட்டு நியூ கவுனை மாட்டிக்கிற மாதிரி தோணுது. ஐயா மாடர்ன் உலகம் தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. நான் ஒரு போல்டான கேள்வி உங்களை கேட்கிறேன். உங்களுக்கு ஏன் தமிழ் தேவைப்படவில்லை? ஏன் உங்களுக்கு தமிழ் தேவைப்படவில்லை? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானே. ஐயோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஆபீஸ் ஒர்க் அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு மட்டும் தான் தமிழ் யூஸ் பண்றோமே தவிர அது லிட்டரலா வந்து எதுக்கும் யூஸ் பண்ண போறது இல்ல. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. நீங்க வந்து தமிழ் ப்ரொஃபஸராவோ போனாதான் நீங்க அது டீப்பா போகணும். பேசிக்கா லெட்டர்ஸ் தெரியும், எழுதினா படிக்க தெரியும், அது போரும் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா? ஓகே, பேசுறதுக்கு மட்டும் தான் அந்த லாங்குவேஜ் தேவைப்படும். அதனால இங்கிலீஷ் நம்ம ஆமா. ஓ தாத்தா சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை தானே, ஜெர்மனில செட்டில் ஆனா தமிழை மறந்துடுவீங்களா? ஓகே, ஏன் உங்களுக்கு தமிழ் தேவைப்படவில்லை? எல்லாருமே வீட்ல வந்து தமிழ்ல பேசுறோம், தமிழ் எழுத படிக்க தெரியுது, புக்ஸ் படிக்கிறோம், நியூஸ் பேப்பர் கூட தமிழ்ல படிக்கிறோம். உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? அத வந்து நம்ம தான் ரெகுலரா வச்சுட்டோமே. இனி இன்னொரு மொழி, அத கத்த வித்தை காலத்துக்கு உதவுன்ற மாதிரி இங்கிலீஷ கத்துக்குறோம். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசுற. ஆனா எனக்கு தத்தா புரியல, ஏன்னா படிக்கல இல்ல. எக்ஸ்ட்ரா நாலேஜ். கரெக்ட். இது கூடவே இருக்கிற மொழி, அதனால அது உங்களுக்கு பெருசா தேவைப்படல. இன்னொரு மொழி அவசியம். இன்னொரு மொழி, அதே மாதிரி இன்னொன்னு வேணும்னாலும் ஹிந்தி. இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். எல்லா பாஷையும் தெரியுமா? நம்ம எக்ஸ்ட்ரா போய்க்கிறோம்னா நம்மளுக்கும் 4-5 மொழி கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அது இருக்குன்றதுனால தமிழ். வேற ஏன் உங்களுக்கு தமிழ் தேவைப்படவில்லை? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா பிள்ளைங்களுக்கு ப்ளே திங்ஸ் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க மேனுவல் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அப்ப இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும் எனக்கு. சோ ஐ டோன்ட் நீட் தமிழ். பண்றது மானங்கெட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. அதனால தமிழ் தேவைப்படல. அவ்வளவுதான், அதான் பதில். தமிழை நான் எங்கேயுமே பயன்படுத்துறதுக்கான தேவை எனக்கு இல்ல. இப்ப அதனால எனக்கு தமிழ் வேண்டாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சிம்பிளா சொல்றேன் சார், சர்வைவலுக்கு தமிழ் தேவை, growthக்கு தமிழ் தேவை இல்ல. எப்படி சார் நீங்க வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. புரியல? சர்வைவலுக்கு தமிழ் தேவை, growthக்கு தமிழ் தேவை இல்ல. இந்த பக்கம் தமிழ் எழுத படிக்க தெரியாதவர்கள் யார் கை தூக்குங்க. எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எவ்வளவு பேர்? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
கம் அவுட். இவர்ட்ட கொடுங்க. உங்களுக்கு எழுத படிக்க சுத்தமா தெரியாதா? தமிழ் இதையெல்லாம் கேட்க கூடாதுன்னுதான் காது ரெண்டையும் பொத்துறா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரு. அது ஒரு எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்களா சொல்றதுக்கு ஒரு 4-5 வேர்ட் தான் வச்சிருக்கேன். ஏ டியூட், வாவ், மை காட், வாட் ஐ ஷே. அது மாதிரி ஏதோ ஒரு 10 வார்த்தை போதும். ஆனா ஆங்கிலத்துடைய அழகுன்னு சொன்னப்ப இந்த கவிதை கேளுங்களேன் சார், என்னமா இருக்கு பாருங்க சார். யாராவது ஒரு கவிதை அப்படி சொல்ல முடியுமா? எல்லாம் பேசதாண்டா லாயக், சுத்த வேஸ்ட். ஆங்கிலத்தை விரும்பி நேசித்து பேசுகிறவர்கள் இருக்கீங்க. இங்கிலீஷ் சீரியல் பாக்குறீங்க, இங்கிலீஷ் படம் பாக்குறீங்க, ஒரு இங்கிலீஷ் கவிதை சொல்லுங்க. இதுங்கெல்லாம் ஆற போறீங்க, இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி. அந்த மட்டும் கொடுங்க, அதுட்ட கொடுங்க. நீங்க இங்கிலீஷ் சீரியல் பாக்குறீங்க, நானே தான் என்ன அந்த பிரஷருக்கு உட்படுத்திக்கிட்டே. நீங்க நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஒரு ஆங்கில கவிதை. I don't know. இல்ல யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். வேற யாராவது ஒரு அழகான ஆங்கில ஒரு தமிழ் கவிதை சொல்லுங்க. ஒரு தமிழ் கவிதை சினிமால இருக்கக்கூடியதா கூட இருக்கட்டும். சிங்கார சிட்டு, சிவந்தூர் ரோஜா மொட்டு. சினிமா பாட்டு தான் தெரியும். ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ் கவிதை, தமிழ் பாட்டுல வர்ற நாள் லயன். நிலவே நிலவே நில்லு, ஓ மனசோ பாராங்கல்லு. சரி, ஒரு இங்கிலீஷ்ல இருந்து ஒரு ஒரு மைக்கேல் ஜாக்சன் அது மாதிரி நல்ல பாடகர்கள் யாராவது அவங்க அதுல இருந்து ஒரு 4 வரி. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. We were both young when I first saw you. I closed my eyes and the flashback starts. I'm standing there. நான் கதையா சொல்லிட்டு இருக்க, கோரத்தை கொட்டாயிடுறீங்க. And the flashback starts. I'm standing there. அத கேட்கற உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா? இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா. பட் இதெல்லாத்தையும் தாண்டி நம்மகிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இங்கிலீஷ் நல்லா சொல்லி தரணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷையும் சரியா சொல்லி தராம, தேங்க்ஸ் டசன்ட் மேட்டர், டசன்ட் மோட்டர்னா பரவாயில்லன்னு சொன்னேன். இங்கிலீஷ் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தமிழையும் சரியா சொல்லி தராம ரெண்டுலயுமே ஹாஃப் பேக்கடா தான் இப்ப இருக்குங்கிறதா யதார்த்தத்துல இருக்க உண்மை. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இங்கிலீஷ் எல்லாமே பிழைப்புக்கான இங்கிலீஷா சொல்லிக் கொடுக்க பாக்கிறோம். ஆக்சுவலா அதன் மூலமாக ஒருத்தருக்கு என்ன கிடைச்சிருங்கிறது தெரியல. எந்த பயனும் இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். பிழைப்புக்கான இங்கிலீஷாகத்தான் எல்லாமே இருக்கு. நாளைக்கு நீங்க அமெரிக்கா போனா நம்ம இங்க படிச்சு வச்சிருக்க இங்கிலீஷ் அங்க பேசணும்னா அங்க நம்ம நாட்டுப்புறத்தான் தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு எல்லாம் ஃப்ராக் வாங்கி கொடுத்து அமெரிக்கன் லேடிகளை ஆக போறேன், அதான் என்னுடைய லட்சியம். அது எல்லாத்தையும் ரொம்ப எளிதான ஒரு விஷயம். நீங்க இங்க தமிழ்லயே படிச்சுட்டு போனாலும் அமெரிக்கால போய் ஒரு 3 மாசம் வேலை பார்த்தா தானாவே இங்கிலீஷ் வந்துடும். இங்க இருக்கு அமெரிக்கா, ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம். இங்கிருந்து கிளம்பி ஒண்ணுமே தெரியாம பாவம் 8ஆம் கிளாஸ் படிச்ச பசங்க அவ்வளவு சாதாரணமா வெளிநாட்டுக்கு போறாங்க. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா? திரும்பி வரையில அந்த நாட்டோட மொழியை சர்வசாதாரணமா பேசுறாங்க. ஆக்சுவலா யாரு தாய்மொழியில ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால அடுத்த மொழியில ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதுக்கெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேச நன்றி. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. எங்கிட்டு வரா எங்கிட்டு போறான்னு தெரியல. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.